இன்றைக்கி வந்து நம்ம சுரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பை எடுத்து, சின்ன டம்ளர் 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நான். அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணும். நான் வந்து இதிலேயே முன்னாடியே சுரக்காய் வந்து தோல் சீவி இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக வேண்டாம், பெருசாக வேண்டாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து பருப்போடு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்த டம்ளர் அளவுக்கு 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். பருப்பு எடுத்தாலும் அதே டம்ளரில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போது வெந்ததுக்கப்புறம் சுரக்காய் பருப்பு எல்லாம் மசிஞ்சு இருக்கும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு, இப்போது அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிட்டு, நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். சிறுஞ்சீரகம், அதாவது ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரும்போது காஞ்ச மிளகா ஒரு 5-6 எடுத்து நல்லா கிள்ளி 2 கிள்ளி அதை போட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை வறுத்துட்டு அதோட வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சிருக்கிற அந்த பருப்பு சுரக்காய் கூட்டை வந்து எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணுறோம். எடுத்து போட்டு மிச்சம் இருக்கிறது வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சா சுரக்காய் கூட்டு ரெடி. இது வந்து நம்ம புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு எல்லா புளிக்குழம்புக்கும் சைடிஷாக யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். மித்த வந்து நம்ம சாப்பாடு வெறும் சாதத்தில் கூட அந்த சுரக்காய் கூட்டு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குழந்தைகள் கூட அந்த சுரக்காய் கூட்டை நம்ம எடுத்து கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க நல்லா. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு காரம் அதிகமாக இருக்காதனால குழந்தைகளுக்கும் ஊட்டலாம்.